வணக்கம். உடலில் அதிக அளவில் இன்சுலின் இருப்பதன் விளைவுகள் பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது அதிக இன்சுலின் ஏன் கெடுதியானது, உடலில் அதிகப்படியான இன்சுலின் விளைவிக்கும் தீங்குகள். நமது முந்தைய டியூட்டோரியலில் இன்சுலின் மற்றும் உடலில் அதன் பங்கு பற்றி கற்றுக்கொண்டோம். இன்சுலின் ஒரு மிக முக்கியமான ஹார்மோன். இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை செல்களுக்கு எடுத்துச் செல்ல உதவுகிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது நல்லது கிடையாது. இது நமது இரத்தத்தில் அதிக குளுக்கோஸை விளைவிக்கிறது. இந்த குளுக்கோஸ் தேவைப்படாவிட்டால் இன்சுலினின் செயல்பாடு செல்களால் எதிர்க்கப்படுகிறது. இதனால் செல்களுக்குள் குளுக்கோஸ் நுழைவதை மறுக்கிறது. இந்த வழிமுறை இன்சுலின் எதிர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. இன்சுலின் எதிர்ப்பு ஹைப்பர் இன்சுலினீமியாவுக்கு வழிவகுக்கிறது. இது இரத்தத்தில் இன்சுலினின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும் நிலை. உடலானது இன்சுலினுக்கு போதுமான அளவு பதிலளிப்பதில்லை அல்லது திறமையாக பயன்படுத்துவதில்லை. செல்கள் இன்சுலின் இருக்கையில் குறைவாக உணர்திறன் அடைகின்றன. இன்சுலின் எதிர்ப்பின் பல்வேறு விளைவுகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சில விளைவுகள் இன்சுலினுடன் நேரடி தொடர்பை கொண்டுள்ளன. அதிக அளவு இன்சுலின் இந்த மோசமான விளைவுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை ஏற்படுத்தும். விளைவுகளில் ஒன்று வகை 2 நீரிழிவு நோய். அது எப்படி உருவாகுகிறது என்று பார்ப்போம். இன்சுலின் எதிர்ப்பின் ஆரம்ப கட்டங்களில் இரத்த சர்க்கரை சாதாரணமாக இருக்கும். செல்கள் குளுக்கோஸை திறம்பட எடுத்துக்கொள்ள முடியாத போது இன்சுலினின் அளவு உயர்கிறது. இன்சுலினின் அளவு அதிகரித்தவுடன் அதிக அளவு குளுக்கோஸ் செல்களுக்குள் தள்ளப்படுகிறது. இதன் விளைவாக இரத்த குளுக்கோஸ் அளவு சாதாரண அளவில் பராமரிக்கப்படுகிறது. இரத்தத்தில் இன்சுலின் அளவு சரிபார்க்கப்படாவிட்டால் இந்த கட்டம் தவறவிடப்படலாம். ஏனென்றால் இரத்த சர்க்கரை அளவு இன்னும் சாதாரணமாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்சுலின் எதிர்ப்பு கடுமையாகிறது. அதிகரித்த இன்சுலின் அளவு கூட அதன் வேலையை செய்ய முடியாது. இது போதுமான குளுக்கோஸை செல்களுக்குள் தள்ள முடியாது. அப்போதுதான் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து டைப் 2 நீரிழிவு நோய் கண்டறியப்படுகிறது. அதிக இன்சுலின் அளவுகளுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய பிரச்சனை உடல் பருமன். இன்சுலின் ஒரு பசி ஹார்மோன். பயன்படுத்தப்படாத இன்சுலின் அதிகப்படியான சிக்னல்களை மூளைக்கு அனுப்புகிறது. இந்த சிக்னல்கள் உடலுக்கு குளுக்கோஸை வழங்க அனுப்பப்படுகின்றன. இதன் விளைவாக பசி தூண்டப்படுகிறது. ஒருவர் சாப்பிட்ட பிறகும் அவரது உடல் மேலும் அதிகம் உண்ண தோன்றும். இதன் விளைவாக பசி மற்றும் அதிகப்படியான உண்ணுதலின் ஒரு தொடர்ச்சியான சுழற்சி ஏற்படுகிறது. இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். தற்சமயம் உங்களுக்கு பசி இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவின் ஒரு சிறிய பகுதியை வழங்குகிறார். உதாரணமாக பிஸ்கட், இனிப்புகள் போன்றவை. இதை சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பின் இன்சுலின் அளவும் உயரும். இந்த உயர் இன்சுலின் அளவுகள் மூளைக்கு அதிகமாக சாப்பிட ஒரு சிக்னலை அனுப்பும். அதனால்தான் நம்மில் பலரால் சிறிய உணவின் பகுதிகளுக்கு நம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் அதிகப்படியான உண்ணுதல் ஆகியவற்றின் தொடர்ச்சியான சுழற்சி தொடர்கிறது. இதனால் உடல் பருமன் ஏற்படலாம். அதிக இன்சுலின் அளவுகள் உடல் பருமனை ஏற்படுத்தும் மற்றொரு வழி உள்ளது. அதிக இன்சுலின் அளவு காரணமாக உடலால் ஆற்றலுக்கான கொழுப்பை உடைக்க முடியாது. கொழுப்பை பயன்படுத்துவதற்கு பதிலாக கொழுப்பு சேமிப்பு முறைக்கு உடல் செல்கிறது. லெப்டின் சிக்னல்களை பாதிப்பதன் மூலம் இன்சுலின் உடல் பருமனை ஏற்படுத்தும். லெப்டின் ஒரு ஹார்மோன் ஆகும். இது வயிறு நிரம்பியுள்ளது என்பதை மூளைக்கு சிக்னல் செய்கிறது. அதிக இன்சுலின் அளவு லெப்டின் சிக்னல்களை சீர்குலைக்கும். இது பசி மற்றும்
அதிகப்படியான உண்ணுதலுக்கு வழிவகுக்கிறது. இன்சுலினுக்கும் உடல் பருமனுக்கும் உள்ள விரிவான தொடர்பு மற்றொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. உடல் பருமனாக இருப்பது மட்டும் இன்சுலின் எதிர்ப்பின் ஒரே குறிகாட்டி அல்ல. மெலிந்தவர்கள் கூட இன்சுலின் எதிர்ப்பை கொண்டிருக்கலாம். தோலின் கீழ் கொழுப்பு அதிகரிப்பதற்கு பதிலாக அவர்கள் அதை தங்கள் உள்ளுறுப்புகளுக்கு உள்ளே அல்லது அதனை சுற்றி பெறுகிறார்கள். அவர்கள் கல்லீரலில் கூடுதல் கொழுப்பு இருக்கலாம். இது கொழுப்பு கல்லீரல் நோய் என்று அழைக்கப்படுகிறது. அதிகப்படியான குளுக்கோஸ் ட்ரைகிளிசரைடுகளாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது. அதிக இன்சுலின் அளவு கொழுப்பு கரைவதை தடுக்கிறது. காலப்போக்கில் கல்லீரலில் கொழுப்பு குவிந்து கொண்டே இருக்கும். இது கொழுப்பை கையாளும் கல்லீரலின் திறனை குறைக்கிறது. இறுதியில் அந்த நபர் கொழுப்பு கல்லீரல் நோய் எனப்படும் நிலையை பெறுகிறார். உயர்ந்த இன்சுலின் அளவும் உயர் இரத்த அழுத்த அபாயத்தை அதிகரிக்கிறது. சிறுநீரகத்தில் சோடியம் மறு உருவாக்கத்தை தூண்டுவதன் மூலம் இதை செய்கிறது. இதன் விளைவாக இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இன்சுலின் அளவு அதிகமாக இருப்பதால் இதய நோய்கள் உருவாகும் அபாயமும் உள்ளது. இது பல்வேறு வழிகள் மூலம் நிகழ்கிறது. முதலில் இரத்த நாளங்களின் வீக்கம். இரண்டாவது, லிப்பிட் புரோஃபைலின் மாற்றம். அடுத்தது, பிளேக்குகள் மற்றும் இரத்த கட்டிகளின் உருவாக்கம். பிளேக்குகள் என்பது இதயத்தின் இரத்த நாளங்களில் கொழுப்பு சத்துக்கள் குவிந்து கிடப்பதாகும். இந்த படிகளை விரிவாக புரிந்து கொள்வோம். நீண்ட காலமாக உயர் இரத்த சர்க்கரை அளவு மற்றும் அதிக இன்சுலின் அளவு வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதயத்தின் இரத்த நாளங்களின் புரணி சேதமடைகிறது. இன்சுலின் எதிர்ப்பின் போது நைட்ரிக் ஆக்சைடு உருவாக்கம் பாதிக்கப்படும். ஃப்ரக்டோஸ் அதிகமாக உட்கொள்வது உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிக்கும். யூரிக் அமிலம் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு கிடைப்பதை குறைக்கிறது. நைட்ரிக் ஆக்சைடு இரத்த நாளங்களில் தளர்வை ஏற்படுத்துகிறது. இது போதுமான அளவு உருவாகவில்லை என்றால் அது இரத்த நாளங்களை சுருக்கிவிடும். இது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது, வீக்கத்தை அதிகரிக்கிறது. இது இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது. இரண்டாவதாக, அதிக இன்சுலின் அளவு காரணமாக லிப்பிட் புரோஃபைல் மோசமாக பாதிக்கப்படுகிறது. VLDL மற்றும் LDL அளவு உயர்கிறது. இவை கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை இரத்தத்தில் கொண்டு செல்லும் லிப்போபுரோட்டீன்கள் ஆகும். அதிக இன்சுலின் அளவுகளில் LDL சிறியதாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். அவை இதயத்தின் இரத்த நாளங்களுக்கு ஆபத்தானவை. இரத்த குழாயில் வீக்கத்தை கண்டால் லிப்போபுரோட்டீன்கள் அதை மூடுகின்றன. VLDL மற்றும் சிறிய அடர்த்தியான LDL இரத்த நாளங்களின் சுவர்களில் இணைக்கப்படுகின்றன. இதன் விளைவாக பிளேக்குகள் உருவாகி இரத்த நாளங்களை சுருக்குகின்றன. இரத்தம், ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து வழங்கல் பாதிக்கப்படுகிறது. சில பிளேக்குகள் உடைந்து இரத்த கட்டிகளாக உருவாகலாம். இதனால் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படலாம். இதய நோய்க்கான உணவு காரணம் பற்றி பலர் இன்னும் தவறான எண்ணங்களை கொண்டுள்ளனர். உணவில் உள்ள கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் காரணமாக இது ஏற்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்களை உட்கொள்வதே உண்மையான காரணம். நிறைய சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகள் மற்றும் தாவர எண்ணெய்கள் கொண்ட உணவுகளும் காரணம். அவை உடலில் வீக்கத்தை தொடங்குகின்றன. அதே சமயம் உணவில் உள்ள நல்ல தரமான கொழுப்பு வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. நல்ல தரமான கொழுப்புக்கான எடுத்துக்காட்டுகள் தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய், மீன் மற்றும் கொட்டைகள். அதிக இன்சுலின் அளவு செல்களின் வயதையும் துரிதப்படுத்துகிறது. இதனால் ஆயுட்காலம் குறைகிறது. அத்தகைய நபர்களுக்கு அல்சைமர் நோய் உருவாகும் அபாயம் உள்ளது.
அல்சைமர் என்பது மூளையின் ஒரு நோயாகும். இது நினைவகத்தையும் மனதின் செயல்பாட்டையும் பாதிக்கிறது. இன்சுலின் ஒரு அனபாலிக் ஹார்மோன் என்பதை நாம் அறிவோம். இது செல் உற்பத்தியை அதிகரித்து இறப்பை குறைக்கிறது. ஆனால் இன்சுலின் அளவு அதிகமாக இருந்தால் அது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும். அதிக இன்சுலின் அளவுக்கும் தைராய்டு சுரப்பியின் செயலிழப்புக்கும் தொடர்பு உள்ளது. அதிக இன்சுலின் அளவுகள் T4ஐ T3ஆக மாற்றுவதை பாதிக்கிறது. இதனால் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுகிறது. இன்சுலின் எதிர்ப்பானது இன்சுலின் மற்றும் குளுக்ககான் தொடர்பை பாதிக்கிறது. ஆரோக்கியமான நபர்களில் இன்சுலின் மற்றும் குளுக்ககான் இடையே உள்ள தொடர்பை பார்ப்போம். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது கணையமானது இன்சுலினை வெளியிடுகிறது. இது செல்கள் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ள உதவுகிறது, மேலும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது கணையத்தால் குளுக்ககான் வெளியிடப்படுகிறது. இது இரத்தத்தில் குளுக்கோஸை வெளியிடுவதற்கு கிளைகோஜனை உடைக்க கல்லீரலில் செயல்படுகிறது. குளுக்ககானானது சர்க்கரை அளவு மிக குறைவதை தடுக்கிறது. இதனால் குளுக்ககான் மற்றும் இன்சுலின் ஒரு நல்ல முறையில் வேலை செய்கின்றன. அவை ஆரோக்கியமான மக்களில் அளவான வரம்பிற்குள் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துகின்றன. இன்சுலின் எதிர்ப்பு உள்ளவர்களில் இந்த தொடர்பானது தொந்தரவுக்குள்ளாகிறது. அத்தகைய நபர்களில் கணையமானது குளுக்ககானை வெளியிடுவதை நிறுத்தாது. இது கிளைகோஜனில் இருந்து அதிக குளுக்கோஸை வெளியிடுகிறது. எனவே இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. இவை தவிர அதிக இன்சுலின் அளவு மறைமுகமாக மற்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக கொழுப்பு கல்லீரல், ஆஸ்டியோபோரோசிஸ், மன அழுத்தம், சிறுநீரக செயலிழப்பு, மூட்டுகளில் வலி மற்றும் விரைப்பும் ஏற்படலாம். மற்ற விளைவுகள் பின்வருமாறு: கண்களின் இரத்த நாளங்கள் மற்றும் கண்புரை சேதம். இது நரம்புகளை சேதப்படுத்தும். இதனால் கை மற்றும் கால்களில் உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வு ஏற்படுகிறது. PCOS எனப்படும் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமுக்கும் அதிக இன்சுலின் பங்களிக்கிறது. அதிக இன்சுலின் அளவு ஆண் ஹார்மோன்களின் அதிகப்படியான உற்பத்தியை ஏற்படுத்துகிறது. இயல்பற்ற ஹார்மோன் அளவுகள் ஃபாலிக்கல்கள் சரியாக வளரவிடாமல் தடுக்கின்றன. அவை முதிர்ச்சியடைந்து முட்டைகளை வெளியிட முடியாது. இதன் விளைவாக இந்த முதிர்ச்சியடையாத ஃபாலிக்கல்கள் கருப்பையில் குவிந்துவிடும். இது பெண்களின் அண்டவிடுப்பு மற்றும் கருவுறுதலை பாதிக்கிறது. அதிக இன்சுலின் அளவுகளால் பாலியல் ஹார்மோன்களின் உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. அதிக இன்சுலின் அளவின் வேறு சில அறிகுறிகள் அடிக்கடி அல்லது நிலையான பசி, சோர்வு, குழப்பம், அமிலத்தன்மை போன்றவை. கழுத்து மற்றும் அக்குள் பகுதியில் மருக்கள் மற்றும் நிறமிகளும் ஒரு அறிகுறியாகும். பலவீனமான நுரையீரல் செயல்பாடுகள் மற்றும் அதிகரித்த சுவாச நோய் தொற்றுக்கள் மற்ற எடுத்துக்காட்டுகள். எனவே உங்கள் இன்சுலின் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியம். இந்த தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் வெளிப்படுவதற்கு முன்பு இன்சுலின் அளவை சரிபார்க்கலாம். ஃபாஸ்டிங் இன்சுலின் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். ஆரோக்கியமான நபர்களில் ஃபாஸ்டிங் இன்சுலின் 2 முதல் 5 MIU/ml வரை இருக்க வேண்டும். MIU/ml என்பது 1 மில்லிலிட்டருக்கு மில்லி சர்வதேச அளவுகளை குறிக்கிறது. 5 MIU/mlக்கு மேல் உள்ள எதுவும் உடலில் இன்சுலின் அதிகரித்த அளவை குறிக்கிறது. இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். ஏதேனும் பரிசோதனைகள் மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகவும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.